குருவியின் பிரியாணி கடை. ஓர் அடர்ந்த வனத்தின் நடுவில் தொக்கு பிரியாணி என்ற பெயரில் சுவையான பிரியாணி கடை ஒன்றை சிட்டுக்குருவி ஒன்று நடத்தி வந்தது. சிட்டுக்குருவியின் பிரியாணியின் சுவை அலாதியானது. அதனாலேயே அது காட்டின் மிகப் பிரபலமான கடையாக விளங்கியது. தினமும் பல்வேறு பறவைகள் ஆர்வத்துடன் பிரியாணி வாங்கிச் சென்றன. ஒரு நாள் காக்கா மற்றும் அதன் மனைவி கருமிக்காகம் இருவரும் சிட்டுக்குருவியின் கடையிலிருந்து பிரியாணி வாங்கி வீட்டுக்குச் சென்று ஆவலுடன் உண்டனர். பிரியாணி அவ்வளவு சுவையாக இருந்தது. ஆஹா, என்ன சுவை! இவனுக்கு இவ்வளவு லாபம் வருகிறதே, நாமும் ஏன் இந்த காட்டில் ஒரு பிரியாணி கடை ஆரம்பிக்க கூடாது என்று எண்ணிய காக்கா தம்பதி மறுநாளே அதே வனத்தில் ஒரு புதிய பிரியாணி கடையை திறந்தன. ஆனால் சிட்டுக்குருவியின் கடையிலிருந்த சுவை இவர்களது கடையில் இல்லை. இதனால் காகத்தின் கடைக்கு சில பறவைகள் மட்டுமே வந்தன. சிட்டுக்குருவியின் கடை எப்போதும் போல் நிரம்பி வழிந்தது. இதை பார்த்த காக்கா தம்பதியின் மனதில் பொறாமை தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இந்த கடையை எப்படியாவது ஒழிக்க வேண்டும், அப்போதுதான் நம் கடைக்கு எல்லாரும் வருவார்கள் என்று கருமிக்காகம் சதித்திட்டம் தீட்டியது. அடுத்த நாள் சிட்டுக்குருவி கடையை விட்டு வெளியே சென்றிருந்த நேரம் பார்த்து காக்கா தம்பதி சத்தமின்றி உள்ளே நுழைந்தது. கடையிலிருந்த பிரியாணி பானையில் அவர்கள் மறைத்து வைத்திருந்த பேதி மருந்தை கலந்துவிட்டு சென்றனர். அன்று பிரியாணி வாங்கி சென்ற அனைத்து பறவைகளுக்கும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. கடுமையான உடல்நலக்குறைவால் அவதிப்பட்ட பறவைகள் அனைத்தும் ஒன்று கூடி காட்டின் அரசனான பரந்து மகாராஜாவிடம் சென்று முறையிட்டன. மகாராஜா, சிட்டுக்குருவியின் பிரியாணியை சாப்பிட்டதால்தான் எங்களுக்கு இப்படியாயிற்று என்று கூச்சலிட்டன. பரந்த மகாராஜா என்ன நடந்தது என்று முழுமையாக விசாரிக்காமல் பரந்த வேகத்திலேயே சிட்டுக்குருவியை கைது செய்ய உத்தரவிட்டார். சிட்டுக்குருவின் நியாயத்தை பேச முயன்றும் அரசன் கேட்கவில்லை. என் மக்களுக்கு தீங்கு விளைவித்த உனக்கு சிறை தண்டனைதான் என்று கூறி சிட்டுக்குருவியை சிறையில் அடைத்தார். இதை கண்ட காக்கா தம்பதி சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது. உடனே சிட்டுக்குருவியின் கடையிருந்த இடத்தின் அருகில் தங்கள் கடையை விரிவுபடுத்தி பிரியாணி வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்க ஆரம்பித்தது. சிறையில் அடைக்கப்பட்ட சிட்டுக்குருவி தன்மீது சுமத்தப்பட்ட பழி தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டது. அது சிறைக்காவலர்களிடம், நான் சத்தியமாக எந்த தவறும் செய்யவில்லை, ஒருமுறை மறுவிசாரணை செய்து பாருங்கள் என்று கெஞ்சியது. சிட்டுக்குருவியின் அழுகையும் நம்பிக்கையான வார்த்தைகளும் காவலனின் மனதை தொட்டன. அவன் மகாராஜாவிடம் சென்று நடந்ததை சொன்னான். மகாராஜா, குருவி எந்த குற்றமும் செய்யவில்லை என்று கண்ணீருடன் சொல்கிறது. ஒருமுறை நீங்கள் மறுவிசாரணைக்கு உத்தரவிடலாமே என்று கோரினான். உடனே மகாராஜா 2 திறமையான காவலர்களை அனுப்பி அந்த காட்டில் புதிதாக என்ன நடக்கிறது என்று இரகசியமாக கண்காணித்து வர சொன்னார். காவலர்கள் காட்டுக்குள் சென்று பார்த்தபோது ஒரே இடத்தில் புதிதாக ஒரு பிரியாணி கடை இருப்பதை கண்டனர். அது காக்கா தம்பதியினரால் நடத்தப்படுவதையும் அவர்கள் மிகுந்த சந்தோஷத்துடனும் பணத்துடனும் இருப்பதை பார்த்தனர். அவர்களுக்கு காக்கைகள் மீது சந்தேகம் வர அவர்களை பின்தொடர்ந்து சில ஆதாரங்களை சேகரித்தனர். காவலர்கள் உடனே காக்கா தம்பதியை பிடித்து மகாராஜா கொண்டு வந்து நிறுத்தினர். மகாராஜா உறுதியான குரலில், உண்மையை சொல்லுங்கள், இல்லையெனில் உங்களுக்கு மரண தண்டனை உறுதி என்று பயமுறுத்தினார். இதற்கு பயந்து போன காக்கா தம்பதி தாங்கள் பொறாமையின் காரணமாக செய்த சதி வேலைகள் அனைத்தையும் ஒப்புக்கொண்டன. உண்மை வெளிப்பட்டதும் மகாராஜா கோபமடைந்தார். காக்கா தம்பதிக்கு சிறை தண்டனை விதித்து உடனே சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அதன் பிறகு சிட்டுக்குருவியை சிறையிலிருந்து விடுவிட்டு தன் முன் வரவழைத்தார். சிட்டுக்குருவி வந்ததும் மகாராஜா வருத்தத்துடன், சரியாக விசாரிக்காமல் நான் அவசரப்பட்டு எடுத்த முடிவால் உனக்கு தண்டனை கொடுத்துவிட்டேன், என்னை மன்னித்துவிடு என்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டார். மேலும் சிட்டுக்குருவியின் கடை நஷ்டமடைந்ததை ஈடுகட்டும் பொருட்டு அவனுக்கு பெரும் தொகையை கொடுத்து, நீ தைரியமாகச் சென்று மீண்டும் உன் பிரியாணி கடையை ஆரம்பி என்று வாழ்த்தி அனுப்பி வைத்தார். சிட்டுக்குருவியோன் மீண்டும் தனது பிரியாணி கடையை திரண்டு நேர்மையுடனும் உழைப்புடனும் தன் வியாபாரத்தை செழிப்புற செய்தது. நீதி: பொறாமை அழிவுக்கு வழிவகுக்கும். அடுத்தவரின் வெற்றியை பார்த்து பொறாமை கொள்வது ஒருவரை தவறான வழியில் செல்ல தூண்டி இறுதியில் அழிவை மட்டுமே தரும். அவசரப்பட்டு முடிவெடுக்காதே. விசாரணை செய்யாமல் அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் இப்பாவி மக்களுக்கு அநீதியை இழைத்துவிடும். எந்த ஒரு செயலிலும் நேர்மையான விசாரணையே உண்மையான நீதியாகும். நன்றி. மீண்டும் அடுத்த கதை சந்திக்கிறேன். வணக்கம்.